ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மின்ட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய புதினா ரைஸ் வந்து எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து மெஹந்தி பற்றி பார்த்தோம். அந்த மெஹந்தி வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம புதினா ரைஸ் அப்படின்னா வந்து டேரெக்டாக பச்சையாக எல்லாமே போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா வந்து தாளிப்பு ரெடி பண்ணி போடக்கூடியது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். புதினா வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பசி எடுக்கும். அதே மாதிரி எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா புதினா தாங்க. இப்போ ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்னோட கார்டன்லேயே வந்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண புதினா தான். அந்த புதினா தான் வந்து கழுவிட்டு டேரெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இருந்தால் போதுங்க. நீங்கள் அள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாகவும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். புதினா இலைகள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ரைஸோட டேஸ்ட்டையும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துலேயும் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் புதினா வதக்கும் போது அதனோட பச்சை வாசனை மட்டும் போயிருந்தால் போதும், ரொம்ப வந்து வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு ரெடியானால் போதும். இப்போ வந்து வெங்காயமும் ஓரளவுக்கு தாங்க வதங்கியிருக்கு. அதே சமயம் தக்காளியும் வந்து ஓரளவுக்கு தாங்க வதங்கியிருக்கு. எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ரெடியானால் போதும். இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 கொட்டை அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி வச்சுட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுனால நல்லா வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து சூடாக வந்து லைட்டாக சூடாக போட்டால் கூட திரும்பவும் வந்து மிக்சியில் அரைக்கும் போது சூடு இன்னும் அதிகம்தான் படுத்தும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பச்சை கலரில் அப்படியே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். சூப்பராக வந்து புதினா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது முக்கியமான இன்க்ரீடியன்ட் போட்டு தாங்க இதை தாளிக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமே வந்து நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து மெகந்தியும் போட போகிறோங்க. ஸோ வந்து சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்பூன் நெய் தாங்க. இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போது கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சட்னி வந்துட்டு நம்ம என்ன கலரில் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோமோ அதே கலரில் தாங்க ரைஸும் வரும். கருவேப்பிலை பொரிஞ்சதையும் வந்து வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சட்னி போட்டதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சட்னி அரைக்கிறதுக்காக உப்பு வந்து கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ குறைவான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போடுற உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், அதுக்காக. இப்போது வேக வச்சு ஆற வச்சிருக்கக்கூடிய சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உதிரியாக வந்து சாதத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்டியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சட்னி அப்படிங்கிறதுனால நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில டைமில் நீங்கள் சூடாக வந்து போட்டு கிளறிட்டு ஆற விடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம லஞ்சு கொடுத்துடும் போது வந்து டேஸ்டியாக இருக்காது, ஒரு மாதிரி உப்புச்சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து பவுலில் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நெய்யில் செஞ்சு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாதம் வந்து கெடாது, டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி எப்படி வந்து கலரும் மாறாமல் சுவையும் மாறாமல் எப்படி ருசியான புதினா சாதம் செய்கிறது தாங்க பார்த்தோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்து வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.